appreciate the effort of all those street play, mime, dance. அதாவது ரொம்ப ஸ்லிப்பரி ஃப்ளோர் அதில் வந்து ஒரு டெடிக்கேஷனாக காட்டின அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப பாராட்டுகள். இட்ஸ் அ கிரேட் எஃபர்ட். அண்ட் சச்சின் சிவா, ஐ டோன்ட் நோ அது இந்த பேர் நீங்கள் லேட்டரானா மாற்றிட்டீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப ஒரு பொருத்தமான பேர் தான் அது. ஏன்னா அது த லெஜெண்ட் ஆஃப் தி வேர்ல்டு கிரிக்கெட் சச்சின் அண்ட் சிவான்ற ஒரு ஆக்டர் மூலயமா உங்களுக்கு ஒரு உதவி வருது. அண்ட் நைஸ் டு ஹியர் யுவர் ஸ்டோரி, வெரி இன்ஸ்பைரிங். ஐ எம் ஷுர். ஆனால் நீங்கள் அந்த போலியோ பற்றி பேசுகிறீங்க இல்லையா, அதுதான் எங்களோட சப்ஜெக்ட். இன்றைக்கி ஒரு ஆள் பாதித்தவர் வந்து அவர் ஸ்டோரி சொல்கிறாரு. பட் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த பாதிப்பு, போலியோன்ற ஒரு பாதிப்பு இல்லைன்றதுக்கு காரணம் ரோட்டரி இன்டர்நேஷ்னல் அந்த சேர்ந்தவங்க தான் நாங்கள். இன்றைக்கி உலகத்திலேயே வெறும் ரெண்டே கண்ட்ரியில், அதுவும் வெறும் ஃபியூ 30 people are only affected and we are fighting. So we will ensure we will not have any child suffering in the future. ஸோ அந்த மிஷனில் தான் டுடே we are talking about tobacco. இது ஒரு ஆள் நினச்சா ரெண்டு ஆள் நினச்சா நடக்காது. பட் இது வந்து எனக்கு ஒரு எமோஷ்னல் ஃபேக்டர் இது. when I saw this play and all that, so the only credit I can give is to my dear sister Dr. Vijaya Bharati. அவங்க என்னமோ ஒரு ரொம்ப சில வருஷங்களாக ஒரு கேன்சர் அவேர்னஸுக்கு ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய ஈவெண்ட் எல்லா வருஷமும் இந்த கேன் ஸ்டாப்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன், அந்த சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன், அத்தனை பேருக்கும் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். இது என்ன அவங்க அச்சீவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. எல்லா ஒரு நல்ல விஷயங்களுக்கு யாரோ இடத்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒரு எஃபர்ட்டில் தான் இன்னைக்கு வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே. இது மதர்ஸ் டே எல்லா நாளும் கொண்டாடணும்னு நினைக்கிற மாதிரி இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோன்றது நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யணும், பேசணும். இது எப்படின்னா, இந்த சிகரெட்டே பிடிக்காதவங்ககிட்ட போயிட்டு சிகரெட் பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நாங்கள் தான் இதெல்லாம் பழக்கம் இல்லையாப்பா, ஏன்ப்பா எங்கிட்ட பேசினுக்கிறீங்க இல்லையா? ஏன்னா அதோட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த நல்ல விஷயம் தெரியாதனால இவன் லூசடா, இவன் போடா, இவன் வேலை பார்த்துட்டு போடா அப்படின்வான். ஸோ இது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிடுவாங்க. நான் வந்து எப்போவுமே டாக்டர் விஜயபாரதி கிட்ட சொல்லுவேன், ஐ எம் நாட் குவாலிஃபைட் டு கம் அண்ட் டாக் அபவுட் நோ டொபாக்கோ. காரணம் 32 years I have been into smoking, right? And last year in Chetpet, I think Kupalan Chetpet was the event. She forced me to come to the event and address. I said no, I feel is guilty, I can't talk about no tobacco. So she's one champion. She always told, no Sara, you have to give up. But whatever reason, I'm forced. Now exactly 29th of May day is 10 months I have not been smoking. You know, I feel today I'm the one qualified person who can talk about tobacco. I feel the life is better than whatever it was. I wasted around 30 years. Now, whatever we are doing, we know this is not good for health, but we continue to do. Now people are slowly getting into healthy consciousness. So before the weather gets bad, I just want to tell you one thing. Those who don't have any of the tobacco habit, be proud of yourself. But I want you to be the champions. Whomever you see, you could be your friend, your father, your relative, anybody. இன்றைக்கி அந்த ட்ராமாவில் அவங்க சொன்னாங்க, ஒரு குழந்தை அப்பாவோட பழக்கத்தினால இறந்து போகிறாங்கன்னு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் தி ரெஸ்ட். ஸோ வென் ஐ வாஸ் வாட்சிங் திஸ் கிட், ஐ ஃபெல்ட் வெரி பேட். I was all this, I have 2 daughters, I have a family, I literally didn't care. You know, when you go to an event, do you have a space for smoking? This is where people will start thinking. But I wanted to let you all know, if all of us think we can get this away, then we can. So then you should not be a spectator today. When you walk out, whether your children, a grown up, anyone, or you are seeing somebody in the shop or smoking, go and show your anger. Tell that what you are doing is not good for you and not good for the community.
the day you start, at least people will slow down or not be, இன்னும் சில பேர் வந்து இந்த காலேஜ்லாம் படிக்க போகும்போது they feel ஒரு தம் அடித்தா ஒரு கிரேட்டு, இந்த பொண்ணுங்கெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்ற ஏதோ ஒரு நினைப்பில் இருக்கிறாங்க. But when you start showing your protest, I am sure we will have in few years time to celebrate that we did make it. As Rotary International can celebrate today, we have eradicated polio. அதே மாதிரி இந்த ஒரு பழக்கத்தை இந்த சுந்தரம் ஃபவுண்டேஷனோ இல்லை டாக்டர் விஜயபாரதியோ ஒன்றி நினைச்சா போதாது. அவங்க ஒரு லீடு எடுத்திருக்காங்க, உண்மையில் அவங்களுக்கு உண்மையை பாராட்டு தான் செய்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து நீங்கள் உண்மையிலே இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம். அந்த மழை நான் கேட்டேன், எப்படி அது மழையெல்லாம் வருவாங்கன்னு, நம்ம மக்கள் வருவாங்கன்றாங்க. ஸோ ஒரு தைரியமாக நீங்கள் வந்திருக்கீங்க. பட் வேரெவர் யூ கோ, இப்போ ஒரு சச்சின் சிவா சொல்கிறாரு, யூ கெட் இன்வால்வ் இன் ஸ்போர்ட்ஸ், யூ வில் கெட் ஃபோக்கஸ்ட். ஸோ திஸ் ஃபோக்கஸ்லாம் கிடையாதுங்க. ஐ கேன் கிவ் யூ லெக்சர் வை பீப்புள் டூ ஸ்மோக், வை பீப்புள் டூ ட்ரிங்க், அண்ட் லிட்ரலி யூ கிரியேட் அன் ஹேபிட். But as friends, as family people, you will be able to at least make one person recover from this bad habit. And my humble request for today, to dedicate this to the Can't Stop's effort, I want all of you to continue to talk about every day, no tobacco, and anybody whom you see, if they like or don't like, doesn't matter. You just go and tell them, அண்ணா நீ பண்ணுறது தப்பு, உன் உடம்பை பற்றி நீ கவலைப்படலைன்னாலும் மற்றவங்களை பற்றி நீ நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராபப்ளி இழுத்து கீழே போடுங்க, எதாவது பண்ணுங்க, நடக்கிறது அப்புறம் பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் அட்மாஸ்பியர் வேர் எவ்ரி சிங்கிள் பர்சன், சைல்ட் ஆர் grown up, to have a happy atmosphere and healthy living. So let's celebrate No Tobacco Day every single day. God bless. நாடகத்தையும் பார்த்தீங்க, அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ்லாம் கேட்டிருப்பீங்க. புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலி பார்த்தா சுருக்கமாக சொல்லணுன்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஒரு 2 விதமானது. ஒன்று, சிகரெட் பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, டொபாக்கோ கன்சியூம் பண்ணுறது, எந்த ஃபார்மில் நீங்கள் கன்சியூம் பண்ணாலும் அது நம்ம உடம்புக்கு கெடுதல் தான். நிறைய பேர் சின்ன வயசில் அஃப்கோர்ஸ் அந்த க்யூரியாசிட்டி இருக்க தான் செய்யும். நம்ம முதல் வாட்டி காலேஜ் போகும்போது, வேலையில் சேரும்போது அந்த சீனும் காமிச்சாங்க. யாரையோ தம் அடிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ இருக்கும், ஏதோ தோணும், ட்ரை பண்ணுவோன்னு. அந்த சமயத்தில் தான் ஐ திங்க் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. வெதர் வீட்டில் யாராவது டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்க இருந்தாங்களோ, ஃப்ரெண்ட்ஸாக யாராவது இருந்தாங்களோ, அவங்கக்கிட்ட போய் பேசுறது, அதை பற்றி கொஞ்சம் கேட்குறது, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இதனால் எவ்வளோ ஆபத்துன்னு தெரியுமா, அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஆரம்பித்தாலே அது ஒரு பெரிய விஷயந்தான். இங்கேயும் நிறைய பேர் யோசிப்பாங்கன்னு, நானும் நிறுத்தி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் முடியல, எதனாலேயோ முடியலன்னு. அந்த சமயத்தில் இருந்தால் கூட நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம கேன் ஸ்டாப் வாலண்டியர்ஸ்கிட்டையும் கூட வந்து பேசலாம், கேட்கலாம். அதுக்கு தேவைப்பட உதவி நிறைய பேர் கொடுப்பாங்க. அதை எப்படி நம்ம நிறுத்துறது, குவிட் பண்ணுறது, அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான், கஷ்டம்தான், ஆனாலும் செய்ய முடியும். அதை குவிட் பண்ண உடனே அது நீங்கள் டாக்டரும் அவர் சொல்லுவார், ஸ்டாட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம நிறுத்தின உடனே நம்மளோட லைஃப் ஸ்பேனே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எந்த வயசில் இருந்தாலும், நீங்கள் 20 வயசு இருந்தால், 40 வயசு இருந்தால், 60 வயசு இருந்தால், எனி ஏஜில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக கூட நீங்கள் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த சமயத்தில் நிப்பாட்டி ஸ்மோக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது, உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லது. அதோட நான் நிறுத்திடுறேன். தேங்க்யூ டு த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட், சென்னை சிட்டி போலீஸ், த ட்ராமா ட்ரூப், அஃப்கோர்ஸ் our MC, everybody who contributed today. Thank you. யாருமே அந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுற பேஸாக தெரியல. அதுதான் அந்த ப்ரோக்ராமோட சக்ஸஸ். டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்க இருந்தாக்க அப்பப்போ அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிருப்பாங்க. இங்கே பார்த்தவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்லேயும் சரி, அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி போய் சொல்லி இதனுடைய அவேர்னஸ் வந்து பல மடங்கு பெருக போகுதுன்னு நினைக்கிற போது நான் உண்மையிலேயே உள்ளபடிக்கு
நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது வந்து சக்ஸஸ் தான் அமையணும். போய் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசணும், அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து பேசணும், எந்த மாதிரி ப்ரோக்ராமாக அது எந்த மாதிரி அவேர்னஸ்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது. இதற்கு வந்து கண்டிப்பாக ரோட்டேரியன்ஸ், கேன் ஸ்டாப், எஸ்எம்எஃப் நீங்கள் எடுத்த இந்த முயற்சிக்கு வந்து என்னுடைய காவல்துறை சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இதற்கு முக்கியமாக எங்களுடைய இந்தியன் கேப்டன் இதுக்கு ஒரு தலைமையாக வந்திருக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய பலம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.